சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது டியர் லாட்ரியோட ஒரு மணி கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 600. நம்ம கொடுத்ததில் ஏபிசி போர்டில் 60 பாஸ் ஆகிருக்கு, அதாவது ஏசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இன்னொரு நம்பரில் சி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 3 நம்பர் 2 நம்பர் பாஸ், பட் ஒரு நம்பர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 19/4/2024 டியரோட ஒரு மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு 9, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா 9ஓட பவர் 4, 4ஓட பவர் 9. ஸோ நமக்கு பவர் நம்பருக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு 2 நம்பர் தான் மொத்தமாகவே ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏ போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ 4க்கு பவர் எடுத்திங்கன்னா 9 வரும், 7க்கு பவர் எடுத்தால் 2 வரும். ஸோ நமக்கு 4972 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பி போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பவர் சேம் அதே தான், 9க்கு 4, 4க்கு 9. ஸோ நமக்கு 2 நம்பர் தான் நமக்கு பி போர்ட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் சி போர்டில் நமக்கு 7, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ 7க்கு பவர் எடுத்திங்கன்னா 2 வரும், 9க்கு பவர் எடுத்திங்கன்னா 4 வரும். ஸோ நமக்கு 7294 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா சி போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0220, 1551, 8558 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஏபிபிசிஏசியில் கிடச்சிருக்க நம்பர்ஸு. ஸோ இதுக்கும் பவர் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு 02க்கு பதிலாக 57 வரும், 15க்கு 60 வரும், அதுக்கப்புறம் 85க்கு 30 வரும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஒரு 10 நம்பர் 12 நம்பர் கிட்டே வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பட் 12 நம்பர் போட வேணாம், 2 நம்பர் 3 நம்பரோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா 038, 150, 261 இந்த 3 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கும் பவர் சொல்கிறேன். 038க்கு பதிலாக 583 வரும், 150க்கு 605 வரும், அதுக்கப்புறம் 261க்கு 716 வரும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் இருக்க நம்பர்ஸு. அதுக்கப்புறம் இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு நாளைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஷோவில் பார்த்திங்கன்னா டியரில் 1 மணியில் ஒரு டபுள்ஸ் வந்துச்சு, அதே மாதிரி 6 மணியில் ஒரு ட்ரிபிள்ஸ் வந்துச்சு. ஸோ நாளைக்கு ஒரு டபுள்ஸ் மினிமம் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டபுள்ஸ் உங்கள் கெஸிங்கில் எந்த ஷோ வருதோ அந்த ஷோ மட்டும் பார்த்து டபுள்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் ஒரு ட்ரிபிள்ஸ் வர சான்சஸ் இருக்குது.